என்னப்பா தம்பி, நாளைக்காச்சும் லீவ் விட்டுக்கிறாங்களா இல்லை நாளைக்கு வேலை வேலைன்னு ஓடிடுவியா? ஆமாம்மா, நாளைக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஏப்பா தம்பி, நாளைக்கு எல்லாத்துக்குமே லீவ் இல்ல, உனக்கு மட்டும் வேலை இருக்கா? அவன் கிடக்குறாங்க தினைக்கும் அப்படியேத்தான், வேலை வேலைன்னு ஒரு நாளைக்கு லீவ் போட மாட்டான். இங்க பாருப்பா தம்பி, நாளைக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் சரி நீ லீவ் போட்டுரு. நாளைக்கு முக்கியமான கடமையை செய்யணும். அதுதான் நம்ம ஜனநாயக கடமை. அதை தவறவே கூடாது, புரியுதா? ஆமாம் தம்பி, நாளைக்கு வேலையா நீ வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டை போட்டுட்டு அப்புறம் போய் உனக்கு எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் பாரு. அதை தான் நானும் சொன்னேன், ஓட்டு போட போகணும்ல, அதை தான் முக்கியமான வேலைன்னு சொன்னேன். சரி, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு பார்த்தேன். ஏண்டா மகனே, அதை யாராவது மறப்பாங்களா? அது எவ்வளவு ஒரு முக்கியமான நாள். நம்ம நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது. 5 ஆண்டுக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். சூப்பர்ப்பா, அப்படித்தான் தெளிவாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நானே சொன்னா கூட, அப்பா எனக்கு இவங்கள பிடிக்கும் இவங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு யார் நல்லவங்கன்னு தோணுதோ, யார் வந்தால் நல்லது செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்துங்க. அது உங்கள் கடமை மட்டும் இல்லை, உங்களுடைய உரிமையும் கூட. இது வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எந்த வாக்காளர் பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு பண்ணலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆமாப்பா தம்பி, என்கிட்ட கூட நிறையா பேர் சொன்னாங்க அதுக்கு போடு இதுக்கு போடுன்னு. ஆனால் நானாக ஒன்று யோசிச்சு வச்சுக்கிறேன், யார் வந்தால் நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னு அவங்களுக்கு தான் போட போகிறேன். என் ஓட்டு என் உரிமை. என்னடா மகனே, கரெக்டா? சூப்பர்மா, 100% கரெக்டு. அது சரி, நீங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களே, எங்கே போயிட்டா உமா? வந்துட்டேன். ஏன் உமா, இந்த வேலையில் நீ செய்யக்கூடாது, வயசானவங்களை போட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கிற? ஏங்க, எல்லாம் நான் தான் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் நான் தான் காலிஃப்ளவரை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டாதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. உள்ள 5-6 பாத்திரம் கிடக்கு, விளக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி கத்தாதீங்க. ஆமாண்டா, அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். சும்மா நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த பிள்ளைங்க ஏது வந்து மேலக்கெல்லாம் தள்ளி விட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு. சரி சரி. என்னது இது, நான் வந்ததுலேருந்து வெந்துட்டு இருக்கு, இன்னமா வேகல? கேஸ் அடுப்பில் வைக்க வேண்டியதானே, இந்நேரத்துக்கு வெந்துட்டு இருக்கும்ல. விறகு அடுப்பில் வச்சுக்கிட்டு போட்டு இவ்வளோ நேரமா? உள்ள கிச்சனில் என்ன வேக்காடு தெரியுமா? அங்கே கேஸ் அடுப்பில் நின்றுட்டு அந்த வேர்வையில் ஒன்றும் முடியல. அதுக்கு தான் இங்கேயாச்சும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டாச்சும் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். உள்ளேயே சும்மாவே உட்கார முடியல. இந்த அனலில் எப்படி தான் நீங்களும் நின்றுட்டு பண்ணுறீங்களே, உங்களெல்லாம் பாராட்டணும். பா, உங்கள் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தையா? இன்னைக்கு மழை பிச்சுக்கிட்டு வானமே இடிஞ்சு ஊற்றுன்னு ஊற்றிரும் போங்க. உமா, வெந்துருச்சு போல. போய் அந்த அரிக்கரண்டியும் ஓட்டத்தட்டையும் எடுத்துகிட்டு வந்து அரிச்சிரு. சரிங்க அத்தை, போய் எடுத்துகிட்டு வரேன். ஓகே மக்களே, காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள். எல்லாரும் சீக்கிரமாக ஏஞ்சி குளிச்சுட்டு வாக்குச்சாவடிக்கு போய் உங்கள் ஓட்டை தவறாமல் செலுத்திட்டு வாங்க. அது நம்மளுடைய தலையாய கடமை. பாடுறா உமா, நீனும் கரெக்டாக சொன்ன. ஆமாம், நீ யாருக்கு ஓட்டு போட போகிற? என் ஓட்டு என் உரிமை. சொல்ல மாட்டேனே. போடு போடு, சூப்பர். நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ எல்லா மக்களும் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. யாரையும் யாரும் ஏமாற்ற முடியாது.